Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தமிழ்நாட்டில் இருக்க மெடிக்கல் அட்மிஷனுக்கு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அண்ட் தென் நியூஸில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்ந்த ஒரு 20 புதிய அறிவிப்புகளை வந்து அமைச்சர் வெளியிட்டுள்ளார். இதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் தென் தற்போது 5050 MPBS இடங்களுடன் 900 புதிய இடங்களை சேர்க்கப்படும்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 85% வந்து நம்மளுக்கு வரும். அது போக 900 இடம் இருக்கிறது வந்து இந்த வருஷமே அந்தந்த சீட்ஸ் வந்து ஆட் ஆக போகிறது கிடையாது. அப்கமிங் அதாவது வரக்கூடிய ஆண்டில் வந்து எந்த மாவட்டங்களில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லையோ அந்த பர்டிகுலரான மாவட்டத்தில் வந்து புதுசாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு வந்து என்எம்சிட்டு நம்ம தமிழ்நாடு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த என்எம்சி வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல. பெர்மிஷன் கிடைச்சதும் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில ப்ராசஸ்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் காலேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அந்த டைமில் தான் வந்து 900 சீட்ஸையும் இந்த காலேஜஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த இயர் கண்டிப்பாக ஆட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. உச்ச நீதிமன்றம் வழக்கு முடிஞ்ச பிறகுதான் வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும்னு சொல்லி அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு MPBS 85% அண்ட் 7.5%, 92.5%ல கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2024-2025 சீட் மேட்ரிக்ஸ், அதாவது MPBS கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நம்ம பார்க்கலாம். காலேஜ் டைப் வந்து 36 கவர்மெண்ட் காலேஜில் OC கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 1213 சீட் வந்து இருக்குது. அண்ட் இதே BC கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 985 சீட் இருக்குது. BCM கேட்டகரியில் பார்த்துட்டா 133 சீட் இருக்குது. அண்ட் இதே MBC அண்ட் DNCயில் பார்த்துட்டா 759 சீட் இருக்குது. அண்ட் SC கேட்டகரியில் பார்த்துட்டா 587 சீட் இருக்குது. அண்ட் SCA கேட்டகரியில் பார்த்துட்டா 109 MPBS சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதே ST கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 38 சீட் இருக்குது. அண்ட் இதே IRT வார்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 30 சீட் இருக்குது. மொத்தம் டோட்டலாக பார்த்தோம்னா 3854 சீட்டில் கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ESIC சென்னை காலேஜில் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓவராலாக ஒரு 90 சீட் இருக்குது. அது வந்து OC கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 28 சீட் இருக்குது. அண்ட் BC கேட்டகரியில் பார்த்துட்டா 24 சீட் இருக்குது. அண்ட் DCM கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 3 சீட் இருக்குது. அண்ட் இதே MBC அண்ட் DNCயில் பார்த்துட்டா ஒரு 17 சீட் இருக்குது. அண்ட் SC கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 14 சீட் இருக்குது. அண்ட் SCA கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 3 சீட் இருக்குது. அண்ட் ST கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் பார்க்கலாம். OC கேட்டகரியில் 549 சீட் இருக்குது. இதே BC கேட்டகரியில் பார்த்துட்டா 470 MPBS சீட் இருக்குது. அண்ட் இதே BCM கேட்டகரியில் பார்த்துட்டா 63 சீட் இருக்குது. அண்ட் MBC அண்ட் DNCயில் பார்த்துட்டா 356 சீட் இருக்குது. அண்ட் SC கேட்டகரியில் பார்த்துட்டா 268 சீட் இருக்குது. அண்ட் SCA கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 51 சீட் இருக்குது. அண்ட் ST கேட்டகரியில் பார்த்துட்டா 17 சீட் இருக்குது. மொத்தம் 1774 சீட்டில் நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்தோம். அண்ட் தென் இந்த 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லேயுமே ஃபீஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மெஸ் ஃபீஸ் இதோட எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு 7 lakh to 10 lakh அந்த ரேஞ்ச் தான் வாங்குவாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்த சீட்மே வந்து 92.5%ஓட தான் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் பார்க்கலாம். கேட்டகரி வைஸ் டோட்டலாக ஒரு 208 சீட் இருக்குது. கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம்னா OC கேட்டகரியில் ஒரு 65 சீட் இருக்குது.
அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 55 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 7 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா ஒரு 41 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 32 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 6 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 2 சீட் இருக்குது. ஓவரால் பார்த்துட்டா ஒரு 208 சீட் அந்த ரேஞ்ச் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எம்பிபிஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் பார்த்துடலாம். 21 செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் சிஎம்சி வேலூர் 50% 50 சீட் இருக்குது. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டா 439 சீட் இருக்குது. மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது தெலுங்கு மைனாரிட்டி, இந்த மலையாளம் மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு 430 சீட் இருக்குது. அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 493 சீட் இருக்குது. டோட்டலாக 1412 மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்துடலாம். 3 கவர்மெண்ட் காலேஜஸில் கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா 197 சீட்ஸ் இருக்குது. அதை வந்து கேட்டகரி வைஸ் பார்த்துட்டா ஓசி கேட்டகரியில் 61 சீட் இருக்குது. பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 52 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 7 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் என்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 40 சீட் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 30 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 5 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 2 சீட் இருக்குது. அண்ட் தென் 20 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக 1475 சீட் இருக்குது. அது கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 457 சீட் இருக்குது. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 391 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 52 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 295 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 223 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோன்னா 42 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 15 சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்க்கலாம். 20 செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக ஒரு 290 சீட் இருக்குது. இதே மைனாரிட்டியில் பார்த்துட்டோம்னா ஒரு 65 சீட் இருக்குது. டோட்டலாக 355 சீட் இருக்குது. இப்போ வந்து 2024 to 2025 சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். 7.5%. 36 கவர்மெண்ட் காலேஜஸில் ஓவராலாக 318 சீட் இருக்குது. கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 99 சீட் இருக்குது. பிசி கேட்டகரியில் 84 சீட் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியில் 11 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்துட்டா 64 சீட் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 48 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு 9 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஒரு 3 சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஎஸ்ஐ கேகே நகரில் பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 7 சீட் இருக்குது. 7.5% ரிசர்வேஷனில். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 2 சீட் இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியிலையும் 2 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 2 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 5 சீட் இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியில் ஒரு 4 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் 3 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 2 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. ஓவராலாக 16 சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் பார்க்கலாம். இதில் ஓவராலாக 144 சீட் இருக்குது. கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 45 சீட் இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 38 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 5 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 28 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 21 சீட் இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 5 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஒரு 2 சீட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம். இதில் ஒரு 17 சீட்ஸ் இருக்குது. கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம்னா ஓசி கேட்டகரியில் 5 சீட் இருக்குது. பிசி கேட்டகரியில் ஒரு 5 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் ஒரு 4 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் ஒரு 3 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் டென்டல் காலேஜ் பார்க்கலாம். ஓவராலாக 120 சீட் இருக்குது. கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 37 சீட் இருக்குது. பிசி கேட்டகரியில் 32 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 4 சீட் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்துட்டா ஒரு 24 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 18 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 4 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.